ட்ரீம் ஜாபோ அல்லது ஒரு குட் ஜாபோ நம்ம டெஃபினேஷன் ஒரு மண்டைக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா, அது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தினால அது நமக்கு வேணுமா? அல்லது ஃப்ரெண்ட்ஸு அ சொல்றாங்க, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அத பண்றாங்க அப்படின்றதுனால அது வந்து ஒரு குட் ஜாப் அப்படின்னா, அது கிடையாது. ஒரு ஒரு நான் ஒரு 6 ரீசன் வச்சிருக்கேன். ஒரு 6 ரீசன்னால அது ஒரு குட் ஜாபான்றத கண்டுபிடிக்கலாம். ஆ இப்போ அந்த குட் ஜாப்ன்றது எனக்கு குட் ஜாபா இருக்கிறதுனால அது உங்களுக்கு குட் ஜாபா இருக்கணும், அல்லது உங்களுக்கு குட் ஜாபா இருக்கிறதுனால எனக்கு குட் ஜாபா இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். ஒவ்வொருத்தருடைய தேவையும் வித்தியாசமா இருக்கும். இதில ஒரு 6 டைமென்ஷன் வச்சிருக்கேன். ஒரு குட் ஜாபுக்கான டெஃபினிஷனுக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேலரி. ஆ நம்ம எப்பயுமே ஒரு சேலரி ஒரு ஃபேக்டரா வைப்போம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது அடுத்த ஃபேக்டரு. ஆ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்னோட ஃபேமிலியையும், என்னுடைய ஒர்க்கையும் சேர்த்து கவனிக்கிற மாரி. சம் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒரு வேலைய விடுறதுக்கு காரணமே அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான். ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. என்னோட ஃபேமிலிய பார்த்துக்க முடியலன்றதும். அதே மாரி குரோத்து. ஸோ ஒரு கம்பெனியிலருந்து அடுத்த கம்பெனிக்கு மாறும்போது, அந்த பர்ட்டிகுலர் அ ஜாபோ நமக்கு ஒரு குரோத்த குடுக்கும். அது அத வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு குடுக்கும். குரோத்தும் ஒரு இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன். அதுக்கப்புறம் லொகேஷன். சம்டைம்ஸ் நான் இந்த லொகேஷன்ல தான் அப்பா, அம்மா கூட தான் இருப்பேன். அல்லது இல்ல வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு டைமென்ஷன் தான். அதுக்கப்புறம் கல்ச்சர். அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியோட கல்ச்சர். சில டைம் வந்து நம்ம சுத்தி இருக்கவங்கள பொறுத்து தான் நமக்கு அந்த குரோத்தும் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சுத்தி இருக்கவங்க வந்து நம்ம வளரணும் அல்லது வளரக்கூடாது. நம்ம சொல்ற டவுட்ஸ் எல்லாமே அத கிளியர் பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட குரோத்தும் அமையும். ஆ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்மளோட ஆ அறிவாளியா இருக்கிற இடத்துல நாமளும் இருந்தோம்னா, நம்மளும் அறிவாளியா இருப்போம் அப்படின்றது ஒரு பொதுவான தன்மை தான். அதே மாரி பர்ப்பஸ். நம்ம எதுக்காக அந்த வேலைய தேடுறோம்? ஆ ஈவன் தோ என்னவா இருந்தாலும் ஒரு பர்ப்பஸ வச்சிருந்தா தான் அது ரொம்ப நாள் ஒர்க் ஆகும். நான் சொன்ன மாரி ஏற்கனவே ஒரு வேலைய நீங்க ட்ரீம் ஜாப் கண்டுபிடிச்சிட்டீங்க. அது 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது ட்ரீம் ஜாபாவே இருக்காது. கண்டிப்பா வந்து என்னடா அ இன்னொரு அந்த கம்பெனிலருந்து தப்பிச்சு இங்க மாட்டிக்கிட்டோமா? அப்படின்ற ஒரு ஃபீல் உருவாக ஆரம்பிச்சுரும். ஸோ பர்ப்பஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 டைமென்ஷன்ல உங்களுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்டான டைமென்ஷன சூஸ் பண்ணிக்கங்க. மேபி இந்த 6 டைமென்ஷன் 6 பேத்துக்கும் அதாவது உடனே இந்த 6 டைமென்ஷனும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கிடையாது. நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 3 நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குரோத்தையும், கல்ச்சரையும், பர்ப்பஸையும் சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அ ஏன்னா அது லாங் டெர்முக்கு அப்படிதான் ஒர்க் ஆகும். மேபி ஜூனியர் லெவல்ல வந்து நம்ம சேலரிய பார்த்துருக்கலாம். பட் அதே தான் நீங்க சூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இந்த 6 டைமென்ஷன்ல எனக்கு 6மே வேணும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. நான் பார்த்த வரைக்கும். நீங்க ஒரு குரோத் தேடுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு லொகேஷன நீங்க மாறுற மாரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது மிஸ் ஆகும். இது மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இனிஷியல் டைம்ல நீங்க ஒர்க் போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது கிடைக்காது. ஸோ எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களோட டாப் 3 பிரியாரிட்டி எதுன்றத கண்டுபிடிங்க. மேபி இங்க கீழ குடுத்துருக்க ப்ராம்ப்ட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நீங்க அத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு தான் நம்பளோட கரண்ட் சிச்சுவேஷன் வந்து இதுதான். இதுக்கு நோக்கி தான் நம்ம போகணும். மேபி நீங்க ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 3 பிரியாரிட்டி அப்படியே மாறவும் செய்யும். ஸோ இது டைம் டூ டைம் மாறும். உங்களத நீங்க கண்டுபிடிங்க ஏஐ வச்சு.